வணக்கம்ங்க. நம்ம ஈரோடு மாவட்டம்ங்க சிவகிரி பக்கத்தில் அஞ்சூர் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடந்ததுங்க. இந்த கிராம சபை கூட்டத்துக்கு ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கேஇ பிரகாஷ் அவர்கள் நேரடியாக கலந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தோன்னா 10,000க்கு மேற்பட்ட கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்கிட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் காணொலி வாயிலாக பொதுமக்கள்கிட்ட நேரடியாக உரையாடினாங்க. அந்த பதிவை தான் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க. ஒரு அருமையான ஒரு கிராம சபை கூட்டம். கிராம சபை கூட்டம் தலைமுறையில் நம்ம பார்க்கணுமுங்க, எப்படி கிராம சபை கூட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருமையான முதலமைச்சருக்கும் மக்களுக்குமான அருமையான ஒரு உரையாடல் கலந்த ஒரு பதிவு தானுங்க. நம்ம நந்தா நியூஸில் இந்த மாதிரி நல்ல நல்ல தகவலை நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து யூடியூப் சேனலில் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க நாமளும் கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்கலாமுங்க. நல்லா இருக்கீங்களா? காணொலி காட்சி வாயிலாக கிராம சபை கூட்டங்களில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர்களுக்கு நாடாளுமன்ற தலைமை செயலாளர் திரு முருகானந்தன் ஐஏஎஸ் அவர்கள், கூடுதல் தலைமை செயலாளர் திரு ஜெகன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்களே, ஆணையர் திரு பொன்னையன் ஐஏஎஸ் அவர்களே, நிர்வாக இயக்குனர் வலிமை கிராமங்களில் தான் இருக்குதுன்னு சொன்னதோட இந்தியா கிராமங்களில் தான் வாழ்கிறதுன்னு நினைத்திரமா சொன்னார். அப்படிப்பட்ட கிராமங்களை முன்னேற்றணும், கிராம பொருளாதாரத்தை வலிமையாக்கணும், கிராம நிர்வாகங்கள் வலிமையா இருக்கணும்னு ஜனநாயக பூர்வமா சிந்திச்சு நாம பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த திட்டங்கள் தான் தமிழ்நாட்டின் கிராம ஊராட்சிகளோட மேம்பாட்டுக்கு அடிப்படை. உங்க ஆதரவோட முதலமைச்சரான பிறகு இப்போ 3வது முறையா கிராம சபை கூட்டத்துல பங்கேற்கிறேன். இன்னும் பெருமையோடு சொல்றேன், வேற எந்த முதலமைச்சரும் இப்படி கிராம சபை கூட்டங்கள்ல பங்கேற்பதில்லை. அதுலேயும் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இவ்வளவு பெரிய அளவுல 10,000க்கு மேற்பட்ட ஊராட்சிகளையும் இணைய வசதி மூலமா இணைச்சு கிராம சபை கூட்டத்தை நடத்துவது இதுதான் முதல் முறை. இதை சாத்தியப்படுத்திய மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையுடைய அமைச்சர் முனைவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கும் அதிகாரிகளுக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அதே போல நம்ம ஜனநாயக அமைப்போட அடித்தளமான கிராமங்களை உயர்த்த பணியாற்றி வரும் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கும் துறையின் செயலாளர் திரு ஜெகன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்களுக்கும் திரு பொன்னையா உள்ளிட்ட அரசு அலுவலர்களுக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். என்றைக்கும் மக்களோட மக்களா இருந்து பணியாற்றக்கூடிய இந்த எண்ணத்தை உமக்குள்ள விதைச்சவர் தமிழ்நாட்டின் தலைமகனான பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவர்தான் மக்களிடம் செல், அவர்களுடன் வாழ், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள், அவர்களை நேசி, அவர்களுக்கு சேவை செய்து நமக்கு கட்டளையிட்டு நம்ம எல்லாம் ஆளாக்கியவர். பேரறிஞர் அண்ணா காட்டிய பாதையில தான் முத்தமிழறிஞர் கலைஞர்கள் சமூக நீதி, சமத்துவம், சமதர்மம் போன்ற உயர்ந்த லட்சியங்களை செயல்படுத்துறத நோக்கமாக கொண்டு திராவிட முன்னேற்ற ஆட்சிகளை வழிநடத்தினார். தலைவர் கலைஞரின் வழித்தடத்துல தான் நம்ம திராவிட மாடல் அரசும் பல்வேறு முன்னெடுப்புகளை செயல்படுத்தி சமத்துவம், சமதர்மம் மற்றும் சமூக நீதியை நிலைநாட்டி வருது. நாட்டுக்கே வழிகாட்டும் மாதிரியான ஏராளமான திட்டங்களை நீங்கள் உருவாக்க நம்ம திராவிட மாடல் அரசு உருவாக்கி இருக்கு. கிராமப்புற பொருளாதாரத்தையும் பெண்களோட முன்னேற்றத்தையும் சாத்தியப்படுத்தின மாபெரும் திட்டம் மகளிர் சுய உதவி குழுக்கள் திட்டம். உங்கள நிறைய பேர் சுய உதவி குழுக்களால பயனடைஞ்சிருப்பீங்க. துணை முதலமைச்சர் இருந்தப்போ நானே பல மணி நேரம் மேடைகளில் நின்று சுடநிதி வழங்கியிருக்கிறேன்.
இது அடுத்த கட்ட பாய்ச்சலா தான் மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறோம். நீங்க எல்லாரும் கட்டணம் இல்லாம பஸ்ல பொறிக்கல அந்த விடியல் பயண திட்டம் பெண்கள் முன்னேற்றத்துல எவ்வளவு பெரிய பங்களிப்பு செலுத்துதுன்னு எண்ணி பாருங்க. நீங்க காலையில சீக்கிரம் வேலைக்கு போகணும்னு அவசரமா கிளம்புவீங்க. அதுக்கு நடுவில் சமையல் செய்யணும். ஆனா அந்த சுமையை குறைக்க அரசு பள்ளிகளை படிக்கிற நம்ம குழந்தைகளுக்கு சத்தாவும் சுவையாவும் காலை உணவு கொடுக்கிறோம். நம்ம வீட்டு பசங்க காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போறதுக்கு தயாராக இருக்க அளவுக்கு நாம் முதல்வர் திட்டத்துல திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்குகிறோம். நம்ம பசங்க படிச்சு முன்னேறி வரணும்னு புதுமை பெண், தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கோம். இப்படி ஒவ்வொரு துறையிலையும் பல திட்டங்களை நம்ம திராவிட மாடல் அரசு செயல்படுத்திட்டு வருது. கிராம ஊராட்சியை கொண்டு செல்லவும் உரிய உரிமைகளை அளிக்கணும் என்பதுதான் நம்ம அரசோட நோக்கம். அதுக்காக ஆண்டுதோறும் 6 முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுது. இந்த கிராம சபை கூட்டங்கள் தான் ஜனநாயகத்தோட தீர்மானங்களை நிறைவேற்ற ஒரு விழாவா கொண்டாடப்படும் அடிப்படையிலான சமூகத்தை உருவாக்கி வருது. இதோட ஒரு பகுதியாக தான் குடியிருப்புகள், சாலைகள், தெருக்கல்ல விரிவான தன்மையோட சாலை பெயர்கள் 3 முக்கிய தேவைகளை தேர்வு செஞ்சு தீர்மானம் நிறைவேற்றப்படணும். அப்படி கண்டறியப்படும் தேவைகள் உடனடியாக நிறைவேற்றப்படுவத மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்யணும். உறுதியில்லா தமிழ்நாடு என்ற இலக்கை எட்டிடும் வகையில கலைஞரின் கனவீகம் என்ற புரட்சிகர திட்டம் துவங்கப்பட்டு கடந்த 2024, 25 இதுவரை 153 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டிருக்கு. 2025-26 இன்றைய நிலையில 28,312 வீடுகள் ஊரை மட்ட நிலைக்கு மேல முன்னேற்றத்தில் இருக்கிறது. அதே போல சாலை நிதிகளை பொறுத்த வரைக்கும் 2022-23 ஆண்டுகள் அறிமுகமான முகவரி கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம், நமது ஊரக உட்கட்டமைப்பு வளர்ச்சி நிதி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் கீழ் 21,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான சாலைகள் மற்றும் பாலங்களை மேம்படுத்த நாம் எல்லாரும் இந்தியாவில் யாராவது குழந்தை தொழிலாளர்களை பணியில் ஈடுபடுத்தினால் உடனே மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவல் கொடுத்து அவங்கள மீட்கணும். இதை கிராம ஊராட்சிகள், பொதுமக்கள் மற்ற அரசு அலுவலர்கள்னு எல்லாரும் பொறுப்போட கண்காணிக்கணும். அடுத்து கிராம மேம்பாட்டுக்கு முக்கியமான திட்டமான 100 நாள் வேலை திட்டம். இந்த திட்டம் முறையா செயல்பட்டு வரத கல்வி மாண்புமிகு தளபதி அவர்கள் அல்லும் பகலும் அயராது பாடுபடும் அவருடைய நல்லாசியுடனும் அவருக்கு அணுவாய் உறுதுணையாய் இருந்து சீரோடும் சிறப்போடும் பணியாற்றி கொண்டிருக்கிற நமது துணை முதல்வர் அவர்களுடைய ஆசையுடனும் நமது நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு திரு கே.இ. பிரகாஷ் அவர்களையும் நமது ஈரோடு மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அவர்களையும், மண்டல அலுவலர் அவர்களையும், கொடுமுடி வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களையும், கால்நடைத்துறை மருத்துவர் அவர்களையும், கொடுமுடி வட்டார மருத்துவர், துணை இயக்குனர், தோட்டக்கலை மற்றும் வேளாண்மை துறை, கிராம நிர்வாக அலுவலர், மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், அங்கன்வாடி பணியாளர்கள், மகளிர் சுய உதவிக்குழு நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள், சத்துணவு அமைப்பாளர்கள், கிராம செவிலியர்கள், சிவகிரி மின் உதவி பொறியாளர் அவர்கள், தூய்மை பணியாளர் மற்றும் காவலர் அவர்கள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அனைவரையும் நமது முன்னாள் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் MAP மாமா அவர்களையும்
நமது ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் நடராஜன் அவர்களையும், நமது பொதுக்குழு மற்றும் சிவகிரி முன்னாள் தலைவர் பேரூராட்சி தலைவர் அவர்களையும், நமது பேரூர் கழக செயலாளர் சிவகிரி பேரூராட்சி துணைத் தலைவர் கோபாலண்ணன் அவர்களையும் மற்றும் யார் பேர் விட்டுருக்கிறோம் சரி அப்புறம் அவர்களையும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று அனைவரையும் வருக வருக என வரவேற்று இப்போ நமது கிராம சபை கூட்டத்தை மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் கூட்டத்தை துவங்கி வைப்பார்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கிராம சபை கூட்டத்தில் சற்று முன்பு நேரலை வாயிலாக கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த மதிப்புக்குரிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களுக்கும், இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும், முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகள், பொதுமக்கள், அரசு அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிராம சபை கூட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு 16 பொருள்கள் வைக்கப்பட்டுள்ளது. முதலீடாக முதலமைச்சர் முன்பு அறிவித்தது போல இந்த 3 அத்தியாவசியமான பணிகள் இந்த ஊராட்சியில் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அந்த பணிகள் உங்கள் தேவையின் நிறை குறைகளை எல்லாம் சொல்லுங்க. இந்த குறைகளை எல்லாம் கண்டிப்பாக நமது ஸ்டாலினுடைய அரசு உறுதியாக அதை நிறைவேற்றி கொடுக்கும் என்று கேட்டு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் உட்பட நமது அதிகாரிகள் உட்பட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. HIV மற்றும் எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழி. HIV, எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் தொற்று குறித்த முழுமையான அடிப்படை தகவல்களை அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் செயல்படும் நம்பிக்கை மையத்தின் மூலமாக அறிந்திடுவேன். தன்னார்வமாக ரத்த பரிசோதனை செய்து கொள்ள முன்வருவேன். HIV மற்றும் எய்ட்ஸ் தொற்றுள்ளோரை அரவணைத்து அவர்களுக்கான இதர சேவைகளை பெறுவதில் உறுதுணை செய்வேன். மேலும் அவர்களுக்கு சம உரிமை அளிப்பேன் என்றும் புதிய HIV எய்ட்ஸ் தொற்று இல்லாத குடும்பம் மற்றும் சமூகத்தை உருவாக்க பாடுபடுவேன் என்று உளமாக உறுதியளிக்கிறேன். அடுத்தபடியாக கொஞ்சம் வழி கொடு. கொஞ்சம்